So welcome to Soldiers Guide channel. Friends, இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னா இந்தியன் ஆர்மி 2024க்கான எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் ஆக்டிவேட் ஆயிருக்கு. இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் டேரக்டா வந்து லிங்க் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, நீங்க அந்த லிங்கை டச் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா டேரக்டா இந்த பேஜுக்குள்ள வந்துடும். ஸோ இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களோட ரோல் நம்பர் பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லி கேட்கும். கேப்சா என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். பட் ஆனால் நீங்க இந்த ரோல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ஷன் காமிக்காது, இன்கரெக்ட் கிரெடென்ஷியல் அப்படின்னு காமிக்கும். ஏன் அப்படின்னா லிங்க் மட்டும் தான் ஆக்டிவேட் ஆயிருக்கு, பட் டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் இப்போ அவைலபிளா இல்ல. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் அப்படி இல்லை நாளைக்குள்ள வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா. அப்படி இல்லைன்னா உங்களுடைய மெயில் ஐடியை செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுடைய எக்ஸாம் டேட் பிளேஸ் எல்லாமே அந்த மெயில் ஐடிக்கே வந்திருக்கும். ஓகேங்களா, இந்த லிங்க் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமே அந்த மெசேஜ் வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து இந்த லிங்க் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மெசேஜ் அப்ளிகேஷன் யாரெல்லாம் போட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே மெயில் வந்திருக்கு. ஸோ அப்படி வரலனாலே பிரச்சனை இல்லை, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் இன்னைக்கு ஈவினிங் அப்புறமா செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ட்ரேடுக்கு என்னென்ன டேட்ல எக்ஸாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிக்கு மட்டும் 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 25ஆம் தேதி, 29ஆம் தேதி 5 நாள் வந்து ஜிடிக்கு நடக்குதுங்க. ஸோ இதில் வந்து 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விமன் மிலிட்ரி போலீஸ், டெக்னிக்கல், 8th ட்ரேட்ஸ்மேன், 10th ட்ரேட்ஸ்மேனுக்கு நடக்குது. ஸோ 2ஆம் தேதி வந்து நர்சிங் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் சிப்பாய் ஷாமா, இதுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது கிளர்க்குக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்குக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் இருக்கு. செகண்ட் ஷிஃப்ட்ல வந்து கிளர்க்குக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது செகண்ட் ஷிஃப்ட்ல கண்டக்ட் பண்றாங்க. மஸ்ட் கிளர்க்குக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டைப்பிங் டெஸ்ட் பார்த்துக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ஷெடியூலுக்கான பிடிஎஃப், என்ன எக்ஸாம் டேட் ஷிஃப்ட் 1ல என்னென்ன டைம்ல இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களோட எக்ஸாம் டேட் மெயில்ல 22ஆம் தேதி வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல வந்து 7 மணிக்கு வந்து ரிப்போர்ட்டிங், 8 மணிக்கு உங்களுடைய க்ளோசிங் டேட் வந்து ரிப்போர்ட்டிங் முடிஞ்சிடும். ஷிஃப்ட் டைம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 8 to 9, 50 கொஸ்டின் இருக்கும், 60 மார்க் எக்ஸாம். ஓகேங்களா, ஸோ இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றதுக்கு ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களோட ரோல் நம்பர் பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லி கேட்க இல்லையா. ஸோ இந்த ரோல் நம்பரும் பாஸ்வேர்டு என்னன்னே தெரியல அப்படின்னா ஸோ உங்களோட அப்ளிகேஷன் போடும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா, அதுல உங்களோட ரோல் நம்பர் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா, அப்படி இல்லைனாலையும் ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும், அந்த என்டர் பண்ணி உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல என்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் மை ப்ரொஃபைல், அப்ளை ஆன்லைன், ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இதுவரையும் என்னென்ன அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்றத காமிக்கும். இந்த வருஷம் போட்ட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 23ஆம் தேதி இந்த டேட் இதுல இருந்து காமிக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ரோல் நம்பர் இந்த இடத்துல காமிக்கும். இது எப்படி இருக்கோ அதை முழுசாக அப்படியே என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் மஸ்ட் சப்மிட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிருக்கு. அப்படி சப்மிட் ஆகல அப்படின்னா உங்களோட பேமெண்ட் வந்து நீங்க ஒரு சில டைம்ல ஃபெயில்ட் ஆயிருக்கும், சப்மிட் ஆகாம போயிருக்கும். அதனால இந்த இடத்துல சப்மிட்டட் அப்படி ஆகல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ட் ரோல் நம்பர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்றதுக்கான ஆப்ஷன் மட்டும் தான், லிங்க் மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. பட் டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் இப்போ அவைலபிளா இல்ல. அப்படி ஆப்ஷன் அவைலபிளா வந்ததுக்கு அப்புறம் நான் சேனல் அப்டேட் பண்றேன், நீங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஆனா அதுக்கப்புறம் எக்ஸாம் போறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த 8 நாள்ல வந்து என்ன ட்ரேட் படிச்சிருந்தாலும் ஸோ என்ன படிக்கலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோல கம்ப்ளீட்லி பேசலாம். ஸோ இதில் வந்து 1400+ கொஸ்டின், இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணது. இது 1400 கொஸ்டின் இருக்கும், இதுக்குள்ள 1200 1300 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேலே பின் பண்ணிருப்போம். ஓகேங்களா, அப்படி இல்லைனாலும் திரும்ப பின் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இதை மட்டும் நீங்க வாசிச்சுட்டு போயிருங்க. ஸோ இந்த இருக்கக்கூடிய 8 நாள்ல ஒரு புக்கை வாங்கி படிக்க முடியாது. ஓகேங்களா, இப்போ இருக்க வரையும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுதான். ஸோ நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா நல்லாவே அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா எக்ஸாம் கொஸ்டின் ஈஸியாக தான் வரணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு அப்படியே எக்ஸாமுக்கு போங்க. ஸோ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது